வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் லைன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். நார்மலாக ஜரியில் ஒரு 2 லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ் நெட் அட்டாச் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ரெண்டு லைன் ஜரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நெட் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு 1 இன்ச்சுக்கு மேலேயே லைன் போட்டு நெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே லைன்ஸ் போட்டுக்கோங்க. போன ப்ளவுஸ்க்கு நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். இப்போ நெட்டை குண்டூசி வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்டிஃபாக அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அட்டை வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு நெட் அட்டாச் பண்ண போகிறோமோ அதுக்கு மேலே நம்ம இந்த கர்வ்ஸ் போட்டுக்கலாம். இதை விட சின்ன கர்வ்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் செலக்ட் பண்ணியிருக்க மோட்டிவ்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். என்ன சைஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அட்டையில் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம நெட் கிளாத் வச்சுட்டு நம்ம அழகாக அட்டாச் பண்ணிக்கலாம். நெட்டு சேம் கலர் அப்படிங்கிறனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் அந்த இடத்துல நான் நெட் வச்சுருக்கேன். நம்ம செயின் போடும்போதே எந்த டிஸ்டர்பும் இல்லாத மாதிரி நீங்கள் அந்த நெட்டை அழகாக குண்டூசி வச்சு அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் ஜரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இதில் கலர்ஸ் இல்லை, ஜரி கோல்ட் கலர் மட்டும்தான். லைட்டாக இந்த இடத்துல தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குண்டூசி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எகெயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அந்த இடத்துலலாம் குண்டூசி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த செயின் இந்த ஒரு லைன் மட்டும் கிடையாது, அந்த கரெக்டாக நெட் அட்டாச் பண்ணுறது சைட்லேயும் சேர்த்து வரும். நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடு மேலே அந்த கர்வ் எல்லாத்தையும் சேர்த்து 4 பக்கமும் கவர் ஆகும். ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஜிக்ஜாக் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக, அதாவது ஸ்டிச்சுக்கு வெளியில் இருக்கிற அந்த நெட்டை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த குண்டூசி தேவைப்படாது. நம்ம செயின் போட்டதுனால நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ஜிக்ஜாக் போடும்போது அந்த பிசிறாக இருக்கிற நெட்டும் உள்ளே போய்டும். ஸோ நம்மளுக்கு 2 in 1 பர்பஸ் தான். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு குண்டூசியெல்லாம். இப்போது லைட்டாக அதை மேலே பிடிச்ச மாதிரி கட்டரை வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம். மேலே கட் பண்ணும்போது மட்டும் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணும். நம்மளுக்கு நெட்டு கட் பண்ணுறது ப்ராப்ளமே கிடையாது. நம்ம கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் கிளாத் கட் பண்ணுறது தான் ப்ராப்ளமே. ஏன்னா நெட்டு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் கிளாத் கட் பண்ணும்போது நெட்டு இடையில லைட்டாக பட்டுச்சுன்னா கூட கிழிஞ்சிரும். ஸோ பார்த்து கட் பண்ணும். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்.
நார்மலாக சொல்கிற மாதிரி தான் கட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் செயின் வித் ஜிக்ஜாக் வந்து ரொம்ப நெருக்கமாக போடணும். கொஞ்சம் கேப்போடையும் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நல்லாவே நெருக்கமாக போடணும். நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது நெட் கிளாத் வேறையா, ஸோ ரொம்ப லைட்டாக இருக்கும், உருவிட்டு வராமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக சேம் இதே மாதிரி தான் போட போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே ஸ்லீவ் லைன் மட்டும் இல்லாமல் மேலே இந்த கர்வ்ஸ் அண்ட் சைடில் இது எல்லாத்துலேயுமே ஜிக்ஜாக் போடுவோம். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லீவ் லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சுட்டு சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே சேம் அதே தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து 2 தான் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து நம்ம ப்ளவுஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே நெளியாக தெரியும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி சேம் நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி 2 சுகர் பீட்ஸாக அட்டாச் பண்ணணும். சுகர் பீட்ஸில் வந்து ஒன்று கொஞ்சம் கோணையாக இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நீட்டாக அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே இது தான் வரப்போகுது. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 தான் அட்டாச் பண்ண போகிறோம். ரவுண்ட் பீட் வந்து எப்பயுமே ஒன்றா மட்டும்தான் வைக்கணும், 2 கூட வைக்கக்கூடாது. பஞ்சில் வந்துட்டு 2 ஒட்டி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை வச்சுக்கலாம், ரொம்ப அது ஆக்வர்டாக இருக்காது. இல்லை அதையும் கட் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால ஓகே தான். இதுக்கும் சேம் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். உங்களுக்கு மெட்டீரியல் அட்டாச்சுக்கு எல்லாத்துக்குமே நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். இதையும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. அதாவது அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் லைனு கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கர்வாக இருக்கிறதுல ஒர்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நெட்டு வந்து அவ்வளோ தெரியாது, பட் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் வந்து நம்ம அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கர்வாக இருக்கிறதுல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கர்வாக இருக்கிறதுல அப்படியே சுகர் பீட் லைன் வச்சுக்கலாம். இதில் வந்து ஷார்ப் எட்ஜ், அதாவது அந்த கர்வில் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப் எட்ஜ் கிட்ட வரும்போது ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து டர்ன் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம டுட்டோரியல் வீடியோலெல்லாம் நிறைய தடவை போட்டிருக்கோம் இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறது. அது இல்லாமல் டிசைனிங் வீடியோலையும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீட் கொடுத்து அந்த இடத்துல லாக் போட்டு அதுக்கப்புறமா சைடில் அந்த லாஸ்ட் பீடுக்கு சென்டரில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சேம் மறுபடியும் 2 பீடாக கொடுக்கணும். ரொம்ப சின்ன கர்வ் அப்படின்னா நீங்கள் ஒரு பீடாலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ஒர்க் அப்படிங்கிறது, மேலே அந்த கர்வ், அதாவது அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும். ஸோ இப்போ வந்து அதில் சுகர் பீடு வைக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியும். இப்போ அந்த லைனில் அப்படியே சுகர் பீடு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஒர்க் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இப்போ போட்டுட்ருக்க லைன் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜை டச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஒர்க் பண்ணுறது, கொஞ்சம் ப்ரைடலாக ஒர்க் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேசிங் போட்டு தான் போடணுன்றதே கிடையாது. இப்படி ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டுகிட்டே போகலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரேசிங்க்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணி அது ரொம்ப ரிஸ்க்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு வந்துட்டு ஒயிட் பேர்லு, சேம் டைம் வந்து ரவுண்ட் பீட்லேயே சுகர் பீட் சைஸுக்கு ரொம்ப சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப சின்ன சைஸ். ஸோ இதுவும் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ். இந்த ரவுண்ட் பீட் பார்த்தீங்கன்னா சேம் ரவுண்ட் பீட்ஸ் மாதிரியே இருக்கும், பஞ்சில் தான் கிடைக்கும். ஆனால் வந்து சுகர் பீட் அளவுக்கு சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் ஒன்று சின்னதாகவும் இருக்கும், சேம் அதே கலரில் கொஞ்சம் பெருசு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேர்ல் தான் ஃபஸ்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம லாங் நீடில் எடுக்கிறதுனால பேர்ல் வந்துட்டு
2 மோட்டிவ் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா போடுற மாதிரி இருக்கும். 2 லீஃப் மாதிரி வரும், அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். 2 ரவுண்ட் பீடு, ஒரு சின்ன சீக்வன்ஸ், மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீடு, மறுபடியும் பெரிய சீக்வன்ஸ். இதை எடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் நிறைய நீடில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய எடுத்துகிட்டு கடைசியாக வந்து ஒயிட் பேர்ல் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒயிட் பேர்ல் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த கர்வில் சென்டர் பாயிண்டில் வந்துட்டு இந்த பேர்ல் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த கர்வோடைய சென்டர் பாயிண்டில் ஆப்போசிட் சைடு லாக் பண்ணிவிட்டு சிங்கிள் பீட்ஸ் அப்படியே மாட்டி விடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இப்படி மாட்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அது சைடில் இருந்துட்டு அந்த பெட்டல்ஸ் போகிற மாதிரிக்கு நம்ம அட்டாச் பண்ணுறோம். மேலேருந்து அட்டாச் பண்ணிக்கணும். அந்த பேர்லேருந்து வராமல் அதை தள்ளி, போன ப்ளவுஸ்க்கே நம்ம அந்த மாதிரி தான் போட்டிருப்போம், கொஞ்சம் தள்ளி எடுக்க ஆரம்பித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் பழகிடும். ஸோ சேம் அதே பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அந்த பேர்ல நோக்கி நம்ம வந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய சீக்வன்ஸ், இடையில ஒரே ஒரு ரவுண்ட் பீடு, மறுபடியும் சின்ன சீக்வன்ஸ், மறுபடியும் 2 ரவுண்ட் பீடு வர மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம நீடில் வந்து எடுக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். ரவுண்ட் பீட்ஸ் 2 எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரே ஒரு ரவுண்ட் பீட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பெரிய சீக்வன்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் இடிக்காத மாதிரி போட்டுக்கணும். இடிச்சிட்டு இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். இது லாஸ்ட் கர்வ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து ஃபுல் கர்வில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். இது நம்ம பெட்டல்ஸ் அதேன்னு கன்சிடர் பண்ணணும். இது ஒரு ஃப்ளார் அப்படிங்கும்போது இதுதான் வந்து நம்மளுக்கு பெட்டல்ஸாக வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மெட்டீரியலாக சேமாக ஒரே இதில் வந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். சேம் இதுவே வந்துட்டு ஹேண்ட் நீடியில் தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி நீடிலே பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இதுதான் ஈஸி. நம்ம வந்து கையூசியில் எடுக்கிறோம் அப்படின்னாவே உங்களுக்கு லேட் ஆகும், எடுக்கிறது லேட் ஆகும். மேலே நீடில் எடுத்து கீழே மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண லேட் ஆகும். எனக்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி நீடில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் வந்து நான் இதில் தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கர்வ், இதுக்கும் நான் சொன்ன மாதிரி இது சென்டரில் இருந்து பேர்ல் வச்சுட்டு அதை வந்து சிங்கிள் பீடு மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். இருந்தாலும் அகெயின் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் இருந்து த்ரெட் எடுத்து பெரிய சீக்வன்ஸ், ஒரு ரவுண்ட் பீடு, அகெயின் சின்ன சீக்வன்ஸ், அகெயின் 2 ரவுண்ட் பீடு, மறுபடியும் மேலே த்ரெட்டை கொண்டு போயிட்டு அங்கேருந்து அதை பெட்டலை அட்டாச் பண்ணணும். சென்டர் சைடில் 2, சென்டரில் 1, மொத்தம் 5 பெட்டல்ஸ் வரும் இதில். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரபிளாக இருந்தாலும் போக போக ஈஸியாக வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பேர்ல இருந்து த்ரெட்டு வந்து எண்டு நாட் போடுற மாதிரி இருந்ததுன்னா த்ரெட்டு வெளியே தெரியும். ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டோம் அப்படின்னு கரெக்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் லுக் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கட் டியூப்ஸ் வைக்க போகிறோம். மேலே அந்த சுகர் பீட் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கட் டியூப்ஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நீடில் வந்து சின்னதாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கட் டியூப்ஸ் எடுக்கலாம். இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கிட்டே வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கட் டியூப்பை வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கட் டியூப்பை வச்சு கிராஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடணும். மறுபடியும் மேலே ஒரு கட் டியூப் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அகெயின் கீழே பார்த்து கட் டியூப் வச்சுக்கணும்.
சேம் இதே ப்ராசஸ் தான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வைக்க போகிறோம். மேலே பார்த்து ஒரு கட் டியூப், லாக் பண்ணிவிட்டு கீழே பார்த்து ஒரு கட் டியூப். இதோட சைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒரு 3 பாயிண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது ஃபுல்லாக இதுதான் முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளே வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு எப்பயும் போல் சிங்கிள் பீட்ஸ் நம்ம எப்படி வைப்போம், அப்படியே லாக் பண்ணி எண்டு நாட் போடுவோம் இல்லையா, சேம் அதே தான் பண்ண போகிறோம். நீங்கள் அடுக்கடுக்காக போடுற டிசைன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரேசிங் போட தேவையில்லை. பிகினர்ஸாக இருந்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கே நீட்டாக வந்துடும். இந்த சுகர் பீட்ஸை சேம் சிங்கிளாக அட்டாச் பண்ணும்போது அப்படியே மாட்டி விட்டுடணும். கடைசி பீடை அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக எண்டு நாட் போட்டுடுங்க. அதுவுமே ஒரு சேஃப்டிக்கு தான். அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் மாட்டி விடுற அந்த பீடோடைய த்ரெட்டு வந்துட்டு வரவே வராது. இருந்தாலும் உங்களுடைய சேஃப்டிக்காக பண்ணிக்குவோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. இப்போ இந்த நெட்டை வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம ஒரிஜினல் கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கு நெட்டை லைட்டாக அப்படி தூக்கி பிடிச்சிட்டு கீழ் வழியாக வந்து ப்ளவுஸை ஒரிஜினல் கிளாத் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் மெட்டீரியல், அதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு அந்த இடத்துலையே கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படியே க்ராஸ் பண்ணி ஓரத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இல்லை உங்களுக்கு இது சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃப்ரேமை தாராளமாக திருப்பி போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க் தான். அதுவும் ஒரு ஷேப்பில் கட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் தான். நீங்கள் ஸோ அதை ஃப்ரேமை திருப்பி போட்டு கட் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் இந்த மாதிரி மெயின் மெட்டீரியலை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நெட்டை மட்டும் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நான் லைன்ஸும் போட்டுட்டேன். அந்த லைனில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு 6 சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் வச்சு மறுபடியும் ஒரு சுகர் பீட், மறுபடியும் ஒரு சீக்வன்ஸ் வச்சு அப்படியே லைனாக பண்ண போகிறோம். அதாவது 2 சீக்வன்ஸ் வரும், இடையில ஒரு சுகர் பீட் வரும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு பீடோடு வரும்போது கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். போக போக ஈஸியாயிரும். அது கிராஸாக வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த லைன்ஸ் போடும்போது ஈஸியாக மாறிடும். கவுண்டிங் மட்டும் மறக்காமல் கரெக்டாக வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் சீக்வன்ஸ் கூட வச்சுக்கோங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆப்போசிட்டில் பண்ணிங்கன்னா லைட்டாக கேப் தெரியும், அவ்வளோதான். அதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். பட் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா சீக்வன்ஸோடைய அந்த கிளிட்டர் வந்து தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் கிராஸாக வச்சிங்கன்னா தான் அழகாக இருக்கும். மேலே பார்த்த மாதிரியோ கீழே பார்த்த மாதிரியோ வைக்கணும். நான் ஒரு 6 பீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த லைன்ஸ் போடும்போது சென்டர்லேருந்து லைன்ஸ் போடுங்க. கரெக்டாக அந்த கேர்வில் ஒன்று, அந்த ஷார்ப் ஏஜில் ஒன்று, அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி அடையாளத்துக்கு ஏதாவது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க.
ஃபுல்லாக முடிச்சாச்சு. லைன்ஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நான் இன்னொரு லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் காட்டுறேன். அதாவது ஒரு ஆங்கிளில் புரியாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆங்கிளில் காட்டுறேன். நான் இதை போன ப்ளவுஸ்க்கே சொல்லியிருப்பேன். நீங்கள் எப்பயுமே வந்து நெட்டில் வந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஜிக்ஜாக் போட்டிருப்பீங்களா, ஜிக்ஜாக்கில் இருந்து நீங்கள் த்ரெட் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் இதே ஒர்க் தான் இந்த நெட்டு ஃபுல்லாகவே நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் இது சேம் ஒர்க்கு தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதே லைன்ஸ் தான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். நம்ம கீழே வந்துட்டு சேம் ஒரே க்ரீனாக தெரியுதுனால உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் கை வச்சு காமிச்சேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா அது லுக் ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வந்து ஓவரால் புட்டாஸ் வச்சுட்டோன்னா இன்னும் ஃபுல் லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஓவரால் புட்டாஸ்க்கு சேம் வந்துட்டு பியூர் நம்ம அந்த ஃப்ளார் போட்டிருக்கோம் இல்லையா கர்வில், சேம் அது மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ரவுண்ட் பீடுக்கு பதிலாக சுகர் பீடு வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேர்லும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஹேங்கிங்ஸ் வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே மாட்டி விட்டுறலாம். இப்போ சைடில் நம்ம வந்துட்டு இந்த அக்கு மாதிரி பீட்ஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த சீக்வன்ஸோடு சேர்த்து இந்த சுகர் பீட், அதாவது பெரிய சீக்வன்ஸ், சின்ன சீக்வன்ஸ், அடுத்து ஒரு 3 பீடு இந்த லைனில் வைக்க போகிறோம். நம்ம கீழே வச்சது வந்து ஒரு ரவுண்ட் பீடு, பெரிய சீக்வன்ஸ் வச்சு ஒரு ரவுண்ட் பீடு, மறுபடியும் சின்ன சீக்வன்ஸ் வச்சு மறுபடியும் 2 ரவுண்ட் பீடு வச்சோம். இதில் 3 சுகர் பீட்ஸு, கீழே வந்துட்டு ஒரு சின்ன சீக்வன்ஸ், அடுத்து ஒரு பெரிய சீக்வன்ஸ், இந்த மாதிரி அக்கு டைப்பில் வைக்க போகிறோம். மேலே ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கீழே வந்துட்டு பியலும் ஒரு சுகர் பீடும் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளார் மாதிரியும் மேலே வந்து மொட்டு மாதிரியும் தெரியும். அந்த பேட்டர்ன் தான் இது. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே மாட்டி விட்டுடலாம். இல்லை எண்டு நாட் போட்டுக்கலாம். 2ல் எது வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இதே மாதிரி ஃபுல்லாக ப்ளவுஸோட இந்த மேலே பிளாங்காக இருந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் லுக்குக்காக நான் கீழே வந்துட்டு ஒரு சாண்டில் கலர் கிளாத் வச்சுருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சேம் இது வந்துட்டு நம்ம எந்த ட்ரேசிங்கும் போட வேண்டியதில்லை. அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே அந்த லைன்ஸ் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு நெட்டு வைக்கிறோமோ அது மட்டும் ட்ரா பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் வேணும் இல்லை டுட்டோரியல்ஸ் வேணுமா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.